சென்டர்ல சாமந்தி செடியில நம்ம வந்து இருக்கோம். ஸோ இப்போ இந்த சீசன்ல நிறைய பேர் வந்து சாமந்தி செடி வந்து நடவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்து வருது. மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த வில்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாமந்தி செடி நட்டுருக்கிற நிறைய பேர் வந்து இந்த வில்ட் ப்ராப்ளம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசேரியம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் தான் வந்து இந்த ப்ராப்ளமை வந்து காஸ் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் அது வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரூட்ல இருந்து அந்த ஸ்டெம்ல இருந்து அந்த சைலம் ப்ளோயம் அந்த செல்ஸ் எல்லாம் வந்து அது வந்து செதைச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அழுகிடும், செடி ஃபுல்லாக டெத் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு கிராப் வச்சு அப்படியே உடனடியாக அப்படியே கிராப் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு கிராப் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இன்னொரு கிராப்க்கான இடைவெளி குறைஞ்சது 3 மாதம் ஆகுது தேவை. நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட லேண்டை நல்லா உழுது அது வந்து சன்லைட்டில் ட்ரை ஆகுதோ அந்தளவுக்கு அந்த மண்ணில் இருக்கிற பேத்தோஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெத் ஆகும். இந்த ஃபிசேரியம் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம லேண்டில் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு நம்ம லேண்டில் வந்து அது இருக்கும்.